டிஆர்பி தேர்வு எழுத இருக்கக்கூடிய விலங்கியல் தேர்வர்கள் அனைவருக்கும் விழுப்புரம் தலாமஸ் பயிற்சி மையத்தின் சார்பாக இனிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நமது பயிற்சி மையத்தின் மூலமாக தொடர்ந்து ஆன்லைன் வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. தற்போது ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் செகண்ட் பேட்ச் ஆன்லைன் வகுப்புகள் துவங்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் வசதிக்காக புதியதாக ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு யூனிட்டுக்கு 15 கொஸ்டின் இருக்கும். 15 to 20 கொஸ்டின்ஸ் இருக்கும். டோட்டலாக 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். அதில் யூனிட் டெஸ்ட்டு, செமி மாடல் டெஸ்ட்டு, ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு 200 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஒரு டெஸ்ட்டுக்கு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஃபுல் மாடல் டெஸ்ட்னால் 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். செமி மாடல் டெஸ்ட்டு 100 to 150 கொஸ்டின்ஸ் இருக்கும். எல்லாமே நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் எப்படி எழுதி பார்க்குறீங்களோ அந்த மெத்தடில் வெப்சைட் டிசைன் பண்ணி அதில் நீங்கள் எழுதி பார்க்கலாம். அது மாதிரி நாம் வடிவமைச்சிருக்கோம். குறைவான கட்டணத்தில் நமக்கு இந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வீக் டேஸில் 7:30 to 9 o'clock கிளாஸ் டைமிங். விருப்பம் இருக்கவங்க டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை ரெகுலர் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபோன் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா டீட்டெயில் எல்லாம் சொல்லுவாங்க. வாங்க நம்ம இந்த கிளாஸில் நம்ம வந்து என்சைம் ஆக்ஷனை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்ப்போம். மெக்கானிசம் ஆஃப் என்சைம் ஆக்ஷன் அப்படின்னா நொதிகள் எப்படி செயல்படுகிறது, எவ்வாறு செயல்படுகிறது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். அப்போ சப்ஸ்ட்ரேட் அப்படின்னு சொன்னால் தலைப்பொருள், ஒரு பொருள் தலைப்பொருள்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த தலைப்பொருளை நொதி எப்படி வந்து உடைச்சி அது விளைபொருளாக மாற்றுகிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். பிரேக்கிங் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் இன்டு என் ப்ராடக்ட் பை த என்சைம் இஸ் கால்டு என்சைம் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த என்சைம் ஆக்ஷனை ஃபஸ்ட்டு சொன்னது யாருன்னா மைக்கேலிஸ் மென்டன் அப்படின்னு சயின்டிஸ்ட்டு மைக்கேலிஸ் மென்டன். அவங்க தான் வந்து என்சைம் ஆக்ஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. மைக்கேலிஸ் மென்டன் ப்ரொபோஸ்டு ஹைப்போதிசிஸ் ஃபார் என்சைம் ஆக்ஷன். இவங்க என்ன சொல்கிறாங்க, மைக்கேலிஸ் மென்டன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்சைம் மாலிகுல் வந்து சப்ஸ்ட்ரேட்டோட கம்பைன் ஆகிட்டு அந்த சப்ஸ்ட்ரேட்டில் இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் பண்ணி அந்த சப்ஸ்ட்ரேட்டை என் ப்ராடக்டாக மாற்றுது, சப்ஸ்ட்ரேட்டை உடச்சி விளைபொருளாக மாற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. என்சைம்க்கு இ அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க, சப்ஸ்ட்ரேட்டுக்கு எஸ். அப்போ இ ப்ளஸ் எஸ் ரெண்டும் சேர்ந்தா இஎஸ்ன்னு சொல்கிறோம். இஎஸ் அப்படின்னா என்சைம் சப்ஸ்ட்ரேட் மாலிகுல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு என்சைம்லேயும் இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாரு, ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு என்சைம்லேயும் இதுதான் என்சைம் பாருங்கள். இந்த டயக்ராமில் பாருங்கள், இது வந்து என்சைம் மாலிகுல்னு கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு என்சைம்லேயும் ஒரு சைட் இருக்கும், ஸ்பெசிஃபிக் சைட் இருக்கும். சப்ஸ்ட்ரேட் இணையிறதுக்காக ஸ்பெசிஃபிக் சைட் இருக்கும். இந்த இடத்துல இருக்கு பாருங்கள் இந்த சைட்டு. அந்த சைட்டுக்கு பேர் ஆக்டிவ் சைட்ஸ் அப்படின்னு பேர், இல்லைன்னா கேட்டலிட்டிக் சென்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்டிவ் சைட்ஸ் இல்லைன்னா கேட்டலிட்டிக் சென்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த என்சைமில் இந்த ஆக்டிவ் சைட்ஸ் இருக்குது. இந்த ஆக்டிவ் சைட்ஸில் தான் அந்த தலைப்பொருள் வந்து இணையும், சப்ஸ்ட்ரேட் வந்து கம்பைன் ஆகும். அப்போ என்சைமில் எல்லா இடத்துலையுமே கம்பைன் ஆகாது. இது என்சைம்னு சொன்னால் அதில் வந்து இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் சைட் இருக்கும். இந்த ஸ்பெசிஃபிக் சைட்டில் தான் சப்ஸ்ட்ரேட் வந்து இணையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இணைஞ்ச பிறகு அது என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த ஆக்டிவ் சைட்னு சொல்கிற மாதிரிங்க கேட்டலிட்டிக் சென்டர் அல்லது ஆக்டிவ் சைட்ஸ். இந்த ஆக்டிவ் சைட்டில் அமினோ ஆசிட் ரெசிடியூஸ் இருக்கும். அமினோ ஆசிட் ரெசிடியூஸ்னால் எந்த என்சைமில் என்ன தலைப்பொருள் வந்து இணையணும் அப்படிங்கிறத இந்த அமினோ ஆசிட் ரெசிடியூஸ் தான் முடிவு பண்ணும். அப்போ இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட் வந்து அதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அமினோ ஆசிட் சீக்வன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் வந்து இதில் வந்து இணையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஆக்டிவ் சைட்டில் சப்ஸ்ட்ரேட் வந்து இணைஞ்ச உடனே சப்ஸ்ட்ரேட் வந்து அதில் வந்து பாண்டு இருக்கும் இல்லையா, பாண்டு வந்து கெமிக்கல் பாண்டு, அதுதான் என்ன பண்ணோம் மூலக்கூறு ஒன்றோட ஒன்று பிணைச்சி வச்சுருக்கும். அப்போ அந்த ஆக்டிவ் சைட்ஸில் சப்ஸ்ட்ரேட் மாலிகுல் வந்து இணைஞ்ச உடனே
அந்த சப்ஸ்ட்ரேட் மாலிகுலில் இருக்கக்கூடிய பாண்ட் இருக்குது பாருங்கள், பிணைப்புகள். அந்த பிணைப்பை இந்த ஆக்டிவ் சைட்ஸ் என்ன பண்ணணும், என்சைமில் இருக்கக்கூடிய ஆக்டிவ் சைட்ஸ் லூஸ் ஆக்கும். லூஸ் ஆனவுடனே அந்த சப்ஸ்ட்ரேட் தலைப்பொருள் உடைந்து விளைபொருளாக என் ப்ராடக்டாக மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சப்ஸ்ட்ரேட் உடஞ்சி என் ப்ராடக்டாக மாறினோடனே அதுக்கப்புறம் அந்த என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து டிஸ்அசோசியேட் ஆயிருங்கிறாங்க. என்சைம் டிஸ்அசோசியேட் ஃப்ரம் த என் ப்ராடக்ட். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க பாரு. இஎஸ்னா என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸு. அதுக்கப்புறம் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் என்ன செய்யுதுன்னு சொன்னால், அந்த வினை முடிந்த பிறகு என்சைம் தனியாகவும் எஸ்எஸ்னா சப்ஸ்ட்ரேட் தனியாகவும் பிரிஞ்சிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என் ப்ராடக்ட், இது என்சைம் பிரிஞ்சிடுது. இங்கே கொடுத்துருக்காங்க கீழே டயக்ராமில் பாருங்கள், என்சைம் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து சப்ஸ்ட்ரேட், ரெண்டுமே சப்ஸ்ட்ரேட். ஒன்று வட்ட வடிவத்தில் இருக்குது, ஒன்று ட்ரையாங்கலில் இருக்குது. இது ரெண்டுமே சப்ஸ்ட்ரேட் தான். கீழே இருக்குது பாருங்கள், பிளாக் கலரில் இருக்குது இல்லையா, இது வந்து என்சைம்ஸ். அந்த என்சைம்ஸில் இது மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் சைட் இருக்குது. ஏன் ஒன்று ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ஒன்று ஆஃப் ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, ஒன்று ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்பெசிஃபிக் சைட் ஆக்டிவ் சென்டர், அதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கிறதுனால டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சப்ஸ்ட்ரேட் வந்து கம்பைன் ஆகும். அப்போ இந்த என்சைமோட இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து இணையுது, இப்படி வந்து உள்ளே இணைஞ்சிடுது. இணைஞ்ச உடனே உங்களுக்கு இது மாதிரி மாறிடுது சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ், என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். கீழே டார்க் கலரில் இருக்கிறது என்சைமு, மேலே ரவுண்டு அண்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கிறது சப்ஸ்ட்ரேட். ரெண்டும் இணைஞ்ச மாதிரி இருக்குது, அதனால் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பேர். அதுக்கப்புறம் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் என்ன பண்ணுதுன்னா திரும்ப டிஸ்அசோசியேட் ஆகுது. டிஸ்அசோசியேட் ஆனவுடனே என் ப்ராடக்ட் தனியாக பிரிஞ்சிடுது, என்சைம் வந்து தனியாக பிரிஞ்சிடுது. இது ரெண்டும் தனியாக பிரிஞ்சிடுது, என்சைம் தனியாக பிரிஞ்சிடுது. இதுதான் வந்து உங்களுக்கு என்சைம் ரியாக்ஷன், என்சைம் ஆக்ஷன்னு சொல்கிறோம். இப்போ பொதுவாக நாம் வந்து இந்த என்சைம் ஆக்டிவிட்டியை வந்து ஒரு 2 தேரி மூலமாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அதாவது ஃபார்மேஷன் ஆஃப் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பாருங்கள், ஃபார்மேஷன் ஆஃப் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ். நொதியும் தலைப்பொருளும் எப்படி வந்து இணைகிறது அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு 2 தியரி இருக்குது. ஒன்று வந்து லாக் அண்ட் கீ ஹைப்போதீசிஸ்னு ஒன்று, இன்னொன்று இன்டியூஸ்டு ஃபிட் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு 2 இருக்குது. பூட்டு சாவி கோட்பாடு, இன்னொன்று இன்டியூஸ்டு ஃபிட் ஹைப்போதீசிஸ்னு 2 தியரி சொல்கிறாங்க. லாக் அண்ட் கீ ஹைப்போதீசிஸ், இன்டியூஸ்டு ஃபிட் ஹைப்போதீசிஸ்னு 2 இருக்குது. இப்போ இதில் லாக் அண்ட் கீ ஹைப்போதீசிஸ் பார்ப்போம். லாக் அண்ட் கீ ஹைப்போதீசிஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தியரியை பூட்டு சாவி கோட்பாடு, அதாவது நொதிகளின் செயல்களை விளக்குவதற்காக பூட்டு சாவி கோட்பாடுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதை வந்து சொன்னது யார் அப்படின்னா எமில் ஃபிஷர் அப்படின்னு ஒருத்தர், நிறைய முறை டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. எமில் ஃபிஷர் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்காரு 1914 லாக் அண்ட் கீ ஹைப்போதீசிஸை வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், அந்த ஃபார்மேஷன் ஆஃப் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது உருவாகிறதுக்கு என்சைம் மாலிகுலில் 1 or more ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்கும். என்சைம்ஸில் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு பேர் தான் ஆக்டிவ் சைட்ஸ் இல்லைன்னா ஆக்டிவ் சென்டர்னு சொல்லுவாங்க. அதுதான் லாக் அண்ட் கீ ஹைப்போதீசிஸில் சொல்கிறதுல என்ன அப்படின்னா, அந்த ஒவ்வொரு என்சைம்லேயும் ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் இருக்கும். அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு பேர் ஆக்டிவ் சைட்ஸ் அல்லது ஆக்டிவ் சென்டர்னு பேர். அந்த ஆக்டிவ் சென்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரிஜிட்டாக இருக்குங்கிறாங்க. ரிஜிட் அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப வந்து ரஃப்பாக இருக்கும், ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் இருக்கும், அது வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்காது, ரொம்ப ரஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் ரிஜிட் அண்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. த ஆக்டிவ் சைட்ஸ் எக்ஸிஸ்ட் இன் த என்சைம் இன் ஏ ரிஜிட் அண்டு ப்ராப்பர் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அப்போ இப்போ இது ஏன் லாக் அண்ட் கீ ஹைப்போதீசிஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு பூட்டில் அந்த சாவி போடுறதுக்கு ஒரு இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடம் ரிஜிட்டாக இருக்கும். அப்போ ரிஜிட்டாக இருந்ததுன்னா பர்டிகுலர் லாக்கை பர்டிகுலர் அந்த கீ தான் ஓப்பன் பண்ண முடியும். அதுமாதிரி பர்டிகுலர் என்சைமில் ஒரு பர்டிகுலர் சப்ஸ்ட்ரேட் தான் இணைய முடியும். எல்லா சப்ஸ்ட்ரேட்டும் எல்லா என்சைம்லையும் இணையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் என்சைம் ஸ்பெசிஃபிசிட்டி. இப்போ இங்கே பாருங்கள், இது என்சைம் இருக்குது, இந்த இடத்துல என்சைம் இருக்குது, மேலே சப்ஸ்ட்ரேட் இருக்குது. அப்போ இந்த சப்ஸ்ட்ரேட் இதோட வந்து இணைஞ்சிடுது, என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸு, என் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் என்சைம் தனியாக பிரிஞ்சிடுது.
நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதில் என்ன அப்படின்னா, லாக் அண்ட் கீ ஹைப்போதீசிஸை சொன்னது யார்? எமில் ஃபிஷர் 1914. அக்கார்டிங் டு திஸ் கான்செப்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, என்சைம் மாலிகுலில் ஒன் ஆர் மோர் ஸ்பெசிஃபிக் சைட் இருக்கும். அந்த சைட்டுக்கு பேர் ஆக்டிவ் சைட்ஸ் இல்லைன்னா ஆக்டிவ் சென்டர் அப்படின்னு பேர். அந்த ஆக்டிவ் சென்டர் எப்படி இருக்குது? ரிஜிட்டாக இருக்குது. ரிஜிட்னா ரொம்ப ரஃப் அண்ட் டஃப்பாக இருக்குது, ப்ராப்பர் கன்ஃபர்மேஷனில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரெண்டே பாயிண்ட் தான் இதில் நம்ம சொல்கிற வரும். அப்போ அந்த டூரிங் என்சைம் ஆக்ஷன் சப்ஸ்ட்ரேட் ஃபிட் இன் டு த ஆக்டிவ் சைட் ஆஃப் த என்சைம் அஸ் த கீ ஃபிட் இன் டு த லாக். ஒரு லாக்கில் கீ வந்து எப்படி போய் ஃபிட் ஆகுதோ அது மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் ஆக்டிவ் சென்டரில் பர்டிகுலர் சப்ஸ்ட்ரேட் வந்து இணையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் லாக் அண்ட் கீ ஹைப்போதீசிஸ். அடுத்தது இன்டியூஸ்டு ஃபிட் ஹைப்போதீசிஸ். இந்த தியரியை சொன்னது யாருன்னா கோஷ்லேண்ட் அப்படிங்கிறவர். இதுவும் டிஆர்பியில் கேட்டிருக்காங்க. 1963 இவர் இந்த தியரியை ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. இதுவும் பார்த்தீங்கன்னா என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனை பற்றி தான் இது சொல்கிறாங்க. என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷனை பற்றி தான் இதுவும் சொல்கிறாங்க. நொதியும் தலைப்பொருளும் எப்படி இணைந்து உருவாகிறது அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன படித்தோம்? அந்த லாக் அண்ட் கீ மெத்தடில் அந்த ஆக்டிவ் சைட் வந்து ரிஜிட்டாக இருக்குன்னு படித்தோம். இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ரீஜன் ஆஃப் ஆக்டிவ் சைட் இஸ் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அந்த ஆக்டிவ் சைட் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அப்போ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது என்னென்னா, அது வந்து பர்டிகுலர் லாக்கை பர்டிகுலர் கீ தான் ஓப்பன் பண்ணணும்னு கிடையாது. ஃப்ளெக்சிபிளாக இருக்கும்போது அது அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சப்ஸ்ட்ரேட்டும் அதில் வந்து இணையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. அதான் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த தியரி சொன்னது யாருன்னா கோஷ்லேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் ஆஃப் த ஃபார்மேஷன் ஆஃப் என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் அதை தான் சொல்லுது. என்ன சொல்கிறாங்கன்னா, த ஆக்டிவ் சைட் டஸ் நாட் பொசஸஸ் ரிஜிட். அந்த ஆக்டிவ் சைட் வந்து டஸ் நாட் பொசஸஸ் ரிஜிட். ரிஜிட்டாக கிடையாது, ரஃப் அண்ட் டஃப்பாக கிடையாது, விரைப்புத்தன்மையாக இல்லை. அப்போ எப்படி சொல்கிறாங்கன்னா, த ரீஜன் ஆஃப் த ஆக்டிவ் சைட் இஸ் ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. ஃப்ளெக்சிபிளாக இருந்ததுன்னா அது வந்து அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது கொஞ்சம் மாடிஃபை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த இன்டியூஸ்டு ஃபிட் ஹைப்போதீசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. கொடுத்துருக்காங்க பாருங்கள். when the enzyme react with the substrate induces conformational change in the active sites of enzyme அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்டிவ் சைட்ஸில் ஒரு கன்ஃபர்மேஷனல் சேஞ்ச் வந்து இன்டியூஸ் ஆகி அதில் வந்து சப்ஸ்ட்ரேட் வந்து கம்பைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சேஞ்ச் ஆகும்போது அந்த சப்ஸ்ட்ரேட்டுக்கும் என்சைம்ஸ்க்கும் இடையில என்ன செய்யுதுன்னா ஒரு அட்ராக்ஷன் உருவாகி என்சைம் சப்ஸ்ட்ரேட் காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சப்ஸ்ட்ரேட் அதில் வந்து இணைஞ்ச உடனே அந்த கெமிக்கல் பாண்ட் வந்து லூஸ் ஆகுது. லூஸ் ஆகி சப்ஸ்ட்ரேட் உடஞ்சி என் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுதான் வந்து என்ன அப்படின்னா நமக்கு இந்த என்சைம் ஆக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெண்டு தியரி, லாக் அண்ட் கீ மெத்தடு, இன்னொன்று இன்டியூஸ்டு ஃபிட் ஹைப்போதீசிஸ். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் என்சைம் இன்ஹிபிஷனை பற்றி பார்க்கலாம்.